ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செம்மணியை ஸ்கேன் செய்ய நடவடிக்கை. செம்மணி விவகாரத்தில் தமிழரசு கட்சியின் பொருத்தமில்லாத செயற்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். பிரஹீத் எக்னோலிகொட தொடர்பான வழக்கு விசாரணை மனைவியின் அவசர வேண்டுகோள். விடுதலை புலிகள் உறுப்பினர் குடியுரிமை சர்ச்சை முதன்முறையாக மனம் திறந்த ஹரி ஆனந்த சங்கரி. சுவிஸ் தூதுவர் வடக்கு ஆளுநர் நேற்று யாழில் சந்திப்பு. அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தவும் இல்லை, மோசடி செய்யவும் இல்லை நாமல் ராஜபக்ச. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவில் மட்டுமீறிய அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு வழங்காதீர் அம்பிகா சத்குணநாதன் வலியுறுத்து. ரஷ்யா மற்றும் ஜப்பானை சுனாமி தாக்கியது, இலங்கைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. சமஷ்டி அரசியல் தீர்வானது எங்களுக்குரியது சிவஞானம் ஸ்ரீதரன். தொடர்பான விரைவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தை ஸ்கேன் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சில் இருந்து அனுமதி கிடைக்க தாமதமாவதால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் சித்துப்பாத்தி மயானத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை ஸ்கேன் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி அகழ்வு பணிகள் 2ஆம் கட்டத்தின் 24வது நாள் யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். இந்த தளத்தை ஸ்கேன் செய்வதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில் பாதுகாப்பு அமைச்சினால் குறிக்கப்பட்ட கருவிக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பத்துறையின் உதவியுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை அதே வகையான ஸ்கேனர் கருவியை கொண்டு வந்து இந்த பிரதேசம் ஸ்கேன் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு குறிக்கப்பட்ட கருவியின் பகுதிக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி தாமதமாவதன் காரணமாக பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதி ஊடாக அதை கொண்டு வருவது இலக்கு என்ற அடிப்படையிலும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் தொடர்பு உள்ள காரணத்தினால் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியை நாடி இந்த விடயத்தை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னோலிகொட காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தி இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவுறுத்தும்படி இலங்கையிடம் வலியுறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவிடம் பிரகீத்தின் மனைவி சந்தியா எக்னோலிகொட இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார். வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் 29வது கூட்டம் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் 3ஆம் தேதி வரை ஜெனீவாவில் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தின் போது சகல நபர்களையும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான சர்வதேச பிரகடனத்தின் கீழ் இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது பற்றி அக்குழுவினால் மீளாய்வு செய்யப்படும். இந்த நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரக்னீத் எக்னோலிகொடவின் மனைவி சந்தியா எக்னோலிகொட பிரக்னீத் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நீதிமன்ற வழக்கு விசாரணை என்பன பற்றி முழுமையான விவரங்களை அக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். நீதிக்கான தனது போராட்டத்தை தமக்கான அச்சுறுத்தலாக கருதிய சிலர் நீதிமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் தன்னை அச்சுறுத்தியதாக வெளிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ள ஆவணங்களில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தான் எத்தனை சவால்களை கடந்திருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் இன்னமும் பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் பிரக்னீத் எக்னோலிகொட காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு கூறித்தான் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். அது மாத்திரமன்றி பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற ரீதியில் சமூகத்தின் மத்தியிலும் நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துமாறு கோரியதை தமக்கு அச்சுறுத்தலாக கருதிய தரப்பினாலும் தான் முகம் கொடுக்க நேர்ந்த ஒடுக்குமுறைகள் மற்றும் கண்காணிப்புகள் குறித்தும் சந்தியா எக்னோலிகொட அதில் விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் பின்னணியில் பிரக்னீத் எக்னோலிகொட வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தி இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவுறுத்தும்படி இலங்கையிடம் வலியுறுத்துமாறு அக்குழுவின் சந்தியா எக்னோலிகொட வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதிய போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தமது கடமையை செய்ததாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என அந்நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி கடிதம் அனுப்பியமை குற்றம் சாட்டப்பட்டது. முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என கூறப்படும் இலங்கையைச் சேர்ந்த செந்தூரன் செல்வகுமாருக்கு கனேடிய குடியுரிமை வழங்குமாறு ஹரி ஆனந்த சங்கரி 2 கடிதங்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது. குறித்த கடிதங்கள் 2016 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவை நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு முதல் முறையாக பதிலளித்த போது ஹரி ஆனந்த சங்கரி இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்பு கூறலில் ஒன்று உதவி கோருவோருக்கு சேவைகளை வழங்குவதாகும் என குறிப்பிட்டார். இதன்படி குற்றம் சுமத்தப்பட்ட விடயத்தில் தாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தமது கடமைகளை செய்ததாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு, குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என கனடா பிரதமர் மார்க் கார்னி நிராகரித்துள்ளார். கரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கனடா பிரதமர் இந்த விடயத்தை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் சுவிஸ் தூதுவர் ஸ்ரீவோர்ட்ஸுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவதே தமது இந்த பயணத்தின் நோக்கம் என தூதுவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண ஆளுநரால் வடக்கு மாகாணத்தில் உள்ள சில கிராமங்கள் இன்னமும் பின்தங்கியுள்ள நிலையில் உள்ளது என்றும் அங்கு வீதி கட்டுமானங்கள் கூட இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் போரின் பின்னர் தொழிற்சாலைகள் போதுமானதாக இல்லாமையால் வேலைவாய்ப்பு சவாலாக உள்ளது என்பதையும் ஆளுநர் குறிப்பிட்டார். அத்துடன் வடக்கு மாகாணத்தின் விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பனவற்றின் பலம் சிறப்பாக உள்ள போதும் மூலப்பொருட்களாகவே இங்கிருந்து ஏனைய இடங்களுக்கு அவை கொண்டு செல்லப்படுகிறது என தெரிவித்த ஆளுநர், இங்கு பெறுமதி சேர் உற்பத்திகளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதனூடாக இங்குள்ள உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என குறிப்பிட்டார். மேலும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு நிலையான விலை இன்மையால் ஏற்படும் பாதிப்பையும் பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என ஆளுநர் சுட்டிக்காட்டினார். மேலும் போருக்கு முன்னர் இருந்த ஏற்று நீர் பாசனத்தை மீளவும் ஊக்குவிக்க வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டார். பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் தொடர்ந்தும் சுவிஸ் தூதுவர் கேட்டறிந்தார். கொழும்பு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்துக்கான நேரத்தை குறைக்கும் நோக்குடன் கட்டுநாயக்கா பலாலி இடையிலான இணைப்பு விமான சேவை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். பொருளாதார மேம்பாட்டுக்காக முதலீடுகளின் அவசியத்தை சுவிஸ் தூதுவர் வலியுறுத்தினார். இலங்கை முதலீட்டு சபையால் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதன் உட்கட்டுமானங்கள் அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்துடன் கடந்த காலங்களில் இங்கு நிலவிய லஞ்சம் மற்றும் ஊழல் காரணமாக பெருமளவு முதலீட்டாளர்கள் திரும்ப சென்றதை குறிப்பிட்ட ஆளுநர், தற்போதைய சூழலில் பெருமளவு முதலீட்டாளர்கள் முதலீடுவதற்காக முன்வருகின்றனர் என தெரிவித்தார். மேலும் தற்போது சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு இணைப்பு வீதிகள், இறங்குதுறைகள், புனரமைப்பு என்பன முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தற்போது திருவிழா காலம் என்பதால் வடக்கு மாகாணத்தை நோக்கி அதிகளவு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் என தெரிவித்த ஆளுநர், விடுமுறை நாட்களில் உள்ளூர் சுற்றுலாவிகளும் வடக்கை நோக்கி அதிகம் வருகின்றனர் என சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளமையை தெரியப்படுத்திய ஆளுநர், உலக வங்கியை கூட இந்த மாகாணங்களின் அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்த ஜனாதிபதி பணித்துள்ளமையும் குறிப்பிட்டார். ஆனால் கொழும்பு மைய சில திணைக்கள அதிகாரிகள் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதில் சவால்கள் எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களை விட வடக்கு மாகாணத்தில் 3 மடங்கு நிதி அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளமையும் ஆளுநர் தெரியப்படுத்தினார். இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள், செம்மணி புதைகுழி விவகாரம், தையிட்டு திசவிகார விவகாரம், மீள்குடியமர்வு செயற்பாடு, சிவில் நிர்வாகத்தின் பாதுகாப்பு தரப்பினரின் தலையீடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர். யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களில் 9 பிரதேச செயலகங்களில் மட்டும் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர் காணப்படுகின்ற நிலையில் ஏனைய 6 பிரதேச செயலகங்களிலும் நிரந்தர உத்தியோகத்தர் இன்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களான யாழ்ப்பாணம், நல்லூர், சங்கானை, உடுவில், சாவகச்சேரி, கரவெட்டி, பருத்தித்துறை மற்றும் மருதங்கனி ஆகிய பிரதேச செயலகங்களில் கடமைகளில் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர் அநேகமாக 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக காணப்படுகின்றனர். இந்த நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் 2011 இன்று வரை இடமாற்றம் எதுவுமின்றி கோப்பாய் பிரதேச செயலகத்தில் 14 வருடங்களாக தொடர்ந்த கடமையில் உள்ளார் எனவும், ஏனைய பிரதேச செயலகங்களான வேலணை, நெடுந்தீவு, ஊர்காவத்துறை, காரைநகர், தெல்லிப்பளை மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகத்தர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரச சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவும் இல்லை, மோசடி செய்யவும் இல்லை. நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல்மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. நீதித்துறையின் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. எமது தரப்பு நியாயத்தை குறிப்பிட்டு நீதியை பெற்றுக்கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடினோம். எம்முடன் மக்கள் விடுதலை முன்னணியினரும் அன்று வீதியில் இறங்கி போராடினார்கள். இந்த போராட்டத்தின் போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றோம். அந்த வழக்கு விசாரணை முன்னிலையாகாத காரணத்தால் தான் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் என்னை கைது செய்வதற்கு திங்கட்கிழமை பிடியாணை பிறப்பித்தது. செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகி அந்த பிடியாணையை நீக்கிக் கொண்டேன். நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல்மயப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. எம்மை கைது செய்வதால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது. போராட்டங்களால் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். கடந்த 75 ஆண்டு காலமாக யார் போராட்டம் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டது? மக்கள் விடுதலை முன்னணி கடந்த 75 வருட காலமாக ஆட்சியில் இருந்து சகல அரசாங்கங்கள் முன்னெடுத்த அபிவிருத்திக்கு எதிராகவே போராடியது. அன்று போராடியது இன்று எதுவும் தெரியாமல் தள்ளாடுகிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டு நிறைவடையும். இதுவரை தொழில்துறையை விருத்தி செய்யும் எவ்வித திட்டங்களும் செயற்படுத்தப்படவில்லை. இவ்வாறான நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கிடப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு அடைய முடியும் என கேள்வி எழுப்பினார். புதிதாக உருவாக்கப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் நீதிமன்றத்தின் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தல், சில இடங்களை தடை செய்யப்பட்ட பகுதிகளாக வரையறுத்து மக்கள் நடமாட்டத்தை மட்டுப்படுத்தல் போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படக்கூடாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐநா முகவரகத்தின் உறுப்பினருமான சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் புதியதொரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை தயாரிப்பதற்கு அவசியமான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு அண்மையில் வேண்டுகோள் விடுத்தது. அதற்கமைய அம்பிகா சட்குணநாதனால் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு: சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டத்தின் 9வது பிரிவு குறித்த ஒரு நபரை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ சட்டத்தினூடாக வரையறுக்கப்பட்ட நியாயமான காரணம் இருக்க வேண்டும் எனவும் அவ்வரையறையானது மிக தெளிவாக போதிய விளக்கத்தை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஒரு குற்றத்துக்காக பரந்துபட்ட அல்லது தன்னிச்சையான வரவிலக்கணம் வழங்கப்படுவதையும் அதன் தன்னிச்சையான பிரயோகத்தை தடுப்பதும் இதன் பிரதான நோக்கம் எனவும் உயிரிழப்பையோ அல்லது படுகாயத்தையோ ஏற்படுத்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் அரச பயங்கரவாதத்தை தூண்டுதல், குறித்த ஒரு சமூக பிரிவினரை ஒடுக்குதல் அல்லது அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுமாறு அரசாங்கத்தையோ அல்லது சர்வதேச அமைப்பொன்றையோ கட்டாயப்படுத்தல் ஆகிய நோக்கங்களுடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் சர்வதேச பிரகடனத்தின் அடிப்படையில் பயங்கரவாதம் என்ற பதத்துக்கு வழங்கப்பட்டுள்ள வரைவிலக்கணத்துக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் ஆகிய 3 விடயங்களும் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கான வரைவிலக்கணத்தில் நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும். அத்துடன் அவ்வரைவிலக்கணமானது குறிப்பானதுக்குரிய சட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையில் நடத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண முடியும். தேர்தல் முறைமையை சிறந்த முறையில் தீர்மானித்தால் மாகாண சபை தேர்தலை நடத்த தயாராகவே உள்ளோம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். கடந்த 10 மாத கால பகுதியில் 3 தேர்தல்களை நடத்தி முடித்துள்ளோம். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடத்தினோம். தற்போது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபை இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தல் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றம் கடந்த காலங்களில் பல வியாக்கியானங்களை முன்வைத்துள்ளது. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பதில் பாரிய சட்ட சிக்கல் காணப்படுகிறது. தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கள் பல்வேறு யோசனைகளை முன்வைத்துள்ளோம். மாகாண சபை தேர்தலை எந்த நேரத்தில் எந்த முறையில் நடத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு பாராளுமன்றத்தினூடாகவே தீர்வு காண முடியும். தேர்தல் முறைமையை சிறந்த முறையில் தீர்மானித்தால் மாகாண சபை தேர்தலை நடத்த தயாராக உள்ளோம். ஆகவே சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் பொறுப்பு சகல அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. தேர்தல் தினத்தன்று கடமைகளில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய தரப்பினர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமாயின் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும். பாராளுமன்றம் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இந்த அரசாங்கத்திடம் இனங்களை ஒன்றிணைக்கும் எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய அரசியல் கொள்கையான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது. குறிப்பாக காணி, போலீஸ், நிதி அதிகாரங்களை கொண்ட ஒரு அதிகார பகிர்வு
தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சி கொண்ட ஆட்சி அழகாக அது அமைய வேண்டும். அந்த வகையிலான ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அரசியல் அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த அரசிடம் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அல்லது இங்கிருக்கிற இனங்களை ஒன்றிணைத்துக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். இத்துடன் ஜெஃப்னா-கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.